Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code GE3252 Subject name தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் அண்ட் டெக்னாலஜி. இந்த பேப்பருக்கான பார்ட் பி 16 மார்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண வேண்டிய பேப்பர். தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலாபரேட்டாக ரைட் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராமல் எல்லா கொஷினுமே மேக்ஸிமம் 4 or 5 பேஜஸ் நீங்கள் ரைட் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் படிக்க போகிறீங்க தமிழ் பொறுத்த வரைக்கும். அந்த சைட் ஹெட்டிங் கரெக்டாக போட்டுருங்க. அப்புறம் எலாபரேட்டாக ரைட் பண்ண பாருங்கள். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ்லாம் முடிக்க பார்க்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 4 கொஷின் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கமாச்சு நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா பேஜஸ் அதிகமாக இருந்தால் தான் மார்க்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பார்த்தீங்கனாலே இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நல்ல கிரேடோடய ஸ்கோர் பண்ணிடலாம். அதில் 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கல, ஒவ்வொரு கொஷின்லாம் படிக்க டைம் கிடைக்கலனா அதோட சைடு ஹெட்டிங்காச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. அதை நீங்கள் போட்டு நீங்கள் நீட்டாக ரைட் பண்ணாலே இந்த பேப்பர் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 11th ஃபர்ஸ்ட் கொஷின், பாண்டங்கள் என்றால் என்ன? நமக்கு கிடைக்கப்பெற்ற பாண்டங்களில் காணப்படும் கீறல் குறியீடுகள் வழியாக அறியலாகும் செய்திகளை எழுதுக. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டங்கள் நெசவு தொழில் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் தான் இருக்கு. கேட்டாங்கன்னா இந்த 2 டாபிக்ல இருந்து என்ன ஒன்று கேட்டுருவாங்க. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ல ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. அதனால இந்த 2 டாபிக்குமே தெளிவாக படிச்சுக்கோங்க. வாட் ஆர் பாட்டரிஸ்? எக்ஸ்பிளைன் த மெசேஜஸ் கன்வேடு த்ரூ த கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த ஆன்ஷியன்ட் தமிழ். செகண்ட் கொஷின், சங்க இலக்கியத்தில் நெசவு தொழில் என்னும் தலைப்பில் கட்டுரை வரைக. ரைட் அண்ட் எக்ஸே ஆன் வியரிங் இண்டஸ்ட்ரி டூரிங் சங்கம் ஏஜ். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மேடை அமைப்பு குறித்த தொழில்நுட்ப செய்திகளை விவரித்து எழுதுக. ரைட் ஆன் த டெக்னிக்கல் வேல்யூஸ் ஆஃப் த ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் as given in சிலப்பதிகாரம். செகண்ட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மாமல்லபுர சிற்பங்கள் மற்றும் கோயில்கள் வழியாக நீவிர் அறியும் தொழில்நுட்ப செய்திகளை தெளிவுபடுத்துக. இந்த மாமல்லபுர சிற்பங்கள்னு கேட்பாங்க. அப்படின்னா பல்லவர் கால கட்டிடக்கலைன்னு கேட்டாலும் நீங்கள் மாமல்லபுர சிற்பங்களுக்கு என்ன ஆன்சர் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் ரைட் பண்ணால் போதும். briefly explain about the technical fact we can obtained from Mamallapuram sculptures and Tamil architecture of Pallava period. Next unit 2ல third question, பழந்தமிழரின் கட்டுமானம் மற்றும் நடுக்கல் பற்றி விளக்குக. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக படித்தாலே ஈஸியாக இருக்கும். explain ancient Tamil on construction techniques and hero stones. ஃபோர்த் கொஷின், சோழர்கள் மற்றும் நாயக்கர் காலத்து கோயில்களின் கட்டுமான தொழில்நுட்பத்தை விளக்குக. இப்போ சோழர்கள் கால கோயில்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கும். அந்த தஞ்சை பெரிய கோயிலோடைய கட்டுமானம், அதோடைய பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். ஜென்ரலாக ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே அழகாக ரைட் பண்ணிடலாம். சோலாஸ் அண்ட் நாயக்கா பீரியட் டெம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் தர் கன்ஸ்ட்ரக்ஷன். எதனா ரெண்டு டெம்பிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், தமிழர்களின் உலோகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறனை எடுத்துரைக்க. இரும்பு மற்றும் எஃகு, உலோகவியல்னாலே இரும்பு எஃகு வந்துடும். மற்றும் கப்பல் கட்டும் கலை குறித்து எழுதுக. கம்பைல் த டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆன் மெட்டல்ஜுலரி, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஷிப் மேனுஃபேக்சரிங். செகண்ட் கொஷின், தமிழரின் மணி வகைகள் குறித்து எழுதுக மற்றும் அதன் தொழிற்சாலைகளையும் விவரிக்க. எக்ஸ்பிளைன் அபவுட் பிட்ஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இட் டைப்ஸ். தேர்ட் கொஷின், தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த கல்ச்சரல் வேல்யூஸ் ஆஃப் தமிழ் த்ரூ காப்பர் அண்ட் கோல்டு காயின்ஸ். இந்த 3 கொஷின் தெளிவாக பார்த்துக்கோங்க தேர்ட் யூனிட்டுக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். 14th ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழர்களின் நீர்ப்பாசனம் மற்றும் வேளாண் தொழில்நுட்பத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் டெக்னாலஜிஸ் ஆஃப் தமிழர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். ஒன்று வேளாண்மை கேட்பாங்க, இல்லை நீர்ப்பாசனம் கேட்பாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், பெருங்கடல் குறித்த பண்டைய அறிவு மற்றும் கடல்சார் அறிவு குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் ஆன்ஷியன்ட் நாலேஜ் ஆஃப் ஓஷன் அண்ட் நாலேஜ் ஆஃப் சி இன் தமிழர். தேர்ட் கொஷின், சங்க தமிழரின் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன் வளம் குறித்தும் எழுதுக. மீன் வளம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கால்நடை பராமரிப்பு கூட பார்த்தீங்கன்னா அந்த சப்டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் ஆஃப் தமிழர்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். 15th ஃபர்ஸ்ட் கொஷின், அறிவியல் தமிழின் வளர்ச்சி விவரிக்க. எக்ஸ்பிளைன் ஹிஸ்டோரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் தமிழ். செகண்ட் கொஷின், தமிழ் இணைய கல்விக் கழகம் மற்றும் தமிழ் மின் நூலகம் குறித்து எழுதுக. அதன் பயன்பாடுகள் மற்றும் தனித்தன்மைகள். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அண்ட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா
தமிழ் மென்பொருள் உருவாக்கம் குறித்து விளக்கி எழுதுக மற்றும் தமிழ் நூல்களை மின்பதிப்பு செய்தல் முறையை குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் அண்ட் ரைட் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சாஃப்ட்வேர் அண்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் தமிழ் சாஃப்ட்வேர். இந்த கொஷின்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவியல் தமிழின் வளர்ச்சின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தனியாக ரைட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு கனித்தமிழ் வளர்ச்சி குறித்து விவரித்து எழுதுகன்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் இதை படிப்பீங்க பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலாபரேட்டாக சப்டாபிக் போட்டு ரைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நான் சொன்ன ஃபார்மேட்டை பயன்படுத்தி நீங்கள் ரைட் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.